யூடியூப்ல யாராவது கையை மடக்கிக்கிட்டு கல்வி இலவசமாக்கு கல்வி இலவசமாக்கிட்டு எருவு மாடி இலவசம் தான் ஏற்கனவே. இந்த கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை மேடையிலே எருமை மாடு என திட்டிய கருப்பழனியப்பன் என்ன காரணத்தால் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று திராவிட முதல்வர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாங்க. இந்த விழாவிற்காக பார்த்திங்கன்னா பல இடங்களில் மேடை போட்டு அவரவர்களால் முடிந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டுவதற்குன்னு சொல்லி திராவிடர்கள் பல மேடைகளில் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கருப்பழனியப்பன் அவர்களும் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காமெடி நடிகர் அவர் பார்த்திங்கன்னா மேடையிலேருந்து பேசும்போதே அந்த அன்பில் மகேஷ் இருக்கார் அப்படிங்கிற கர்மத்தால் அவரை கை காட்டி, எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இலவசமான கல்வியும் மருத்துவமும் தேவைப்படுகிறது, அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களோட பேர் நிலைக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேடையில் பேசிட்டு போகிறாரு. அதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கருப்பழனியப்பன் அண்ணன் இருக்கார் பார்த்திங்களா, அவர் பேச வராரு. அவர் பேசும்போது பதில் கொடுத்த கிங்ஸ்லிக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிங்ஸ்லியை தவிர்த்து அண்ணன் சீமான் அவர்களை அந்த இடத்துல இறக்கி வச்சு அவர் கேலி கிண்டல் பண்ணுவதற்கு தயாராகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேடையில் அத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுது, அவர் எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறிப்பிட்டு அந்த இடத்துல பேசியிருக்காருங்க. அந்த விஷயந்தான் இப்போ ரொம்பவும் ட்ரெண்டிங்காக கட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கு. ட்விட்டர் முழுக்க அதுதான் பரவிக்கிட்டு இருக்கு. ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தரமான கல்வி மருத்துவம் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அதற்கு அவர் பதில் சொல்லும்போது கருப்பழனியப்பன், டேய் எருமை மாடு, ஏற்கனவே இங்கே கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தான் இருக்குது, நீங்கள் யூடியூப் பார்த்து கையை தூக்கி கத்துறாருல, அவர் பேச்சை கேட்குறதால தான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அண்ணன் சீமான் அவர்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது தரமான கல்வி மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னும் அதிகபட்சமாக இந்த ஏழை குடிமகனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதே தான் பார்த்திங்கன்னா உயரிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. இதற்கான ஒரு வேறுபாடு கூட புரிஞ்சிக்க தெரியாமல் இலவசமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பெருமையாக பீத்திக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கோங்கிறேன், எத்தனை உயிர்கள் அதனால் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தினம் ஒரு சர்வே எடுத்தால் கூட அது பத்தாது, அந்த அளவுக்கான விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப இலகுவாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் இலவசமாக தான் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏதாவது பொத்தாம் பொதுவில் திராவிட மாடலில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காகவே இப்படி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. உங்களுடைய பெருமைகளை நீங்கள் பீத்திக்கணும்னா அதை உண்மையிலே செய்து அதற்காகத்தான் இது பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கருத்தியல் ரீதியாக பேசுகிறவங்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்கணும். நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை பார்த்தாலே அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவில்லாமல் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் ஒரு பெருமுயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? முதல்வரோட பிறந்தநாள், உங்கள் விசுவாசத்தை காட்டணும்னு நிற்கிறீங்க, அதை என்னவோ அதை காட்டிட்டு போங்க. அதை அண்ணன் சீமான் அவர்களை திட்டி தான் அந்த இடத்துல காட்டணும்னு நினைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு அருவருக்கத்தக்க செயலாக தான் பார்க்கப்படுது. இதே மாதிரி செய்து ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் திராவிட மாடல்னு கத்தி தமிழ் தேசியத்தை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது இப்போவும் உங்களுக்கு புரியல. 70 வருடமாக நீங்கள் மேம்படுத்தி இருக்கிற அந்த கல்வி மருத்துவம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் அண்ணன் கையில் கிடைக்கும்போது எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும் திராவிடம் இது வரைக்கும் என்ன கிழித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிலாக தமிழ் தேசியம் எண்ணத்தை சாதிக்க போகுது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கும் புரியும் நான் நம்புகிறேன்.